சேலம் மாவட்டத்தில் 1389 ரேஷன் கடைகளில் 3000 ரூபாய் ரொக்க பணமும் பச்சரிசி சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. நம்ம முதல்ல மதுரை மாவட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதோட எமது செய்தியாளர் ஜெகநாத்தும் இணைஞ்சிருக்காரு. ஜெகநாத், இப்ப மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு முதற்கட்டமா எவ்வளவு பேருக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுது? மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிலவரத்தை பதிவு செய்யலாம் ஜெகநாத். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு பரிசு உட்பட 3000 ரூபாய் ரொக்க பணத்தை இன்று தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1389 நியாய விலை கடைகளில் சுமார் 9,46,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு இன்று இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படுகிறது. அதனுடன் சேர்த்து 3000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. 3000 ரூபாய் ரொக்கப்பணம் பெற்ற பெண்கள் மற்றும் ஆண்கள் நம்மிடம் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்மா, இன்றைய தினம் என்னென்ன பரிசுகள்லாம் உங்களுக்கு பொங்கல் பரிசுல அரசு வழங்குறாங்க? பொங்கல் பரிசாக அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, ஒரு மூல நீலன் கரும்பு, 3000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3000 ரூபாய் ரொக்க பணம்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு யூஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே முதலமைச்சர் கொடுக்குறது எங்களுக்கு கடனுக்கு இருக்கிறது யூஸ் ஆகுது. பிள்ளைய படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது. இப்போது உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த பணத்தை வச்சு என்ன செலவு பண்ணுவீங்கம்மா? பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணலாம். மற்றபடி பிள்ளைங்க பொங்கல் செலவு இது பண்ணிக்கிறலாம். இதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது சார். பொதுவாக ஒரு பொங்கலுக்கு எவ்வளவு உங்களுக்கு செலவுகள் இருக்கும்? இந்த 3000 ரூபாய் பணம் உங்களுக்கு பத்துமா இல்லை அதிகமாக இருக்கா? போதுமான அளவு தான் சார். போதுமான அளவு தான். போதும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த காசு 3000 பத்துமா இது கொடுத்து எனக்கு ஓஏபி காசு எழுதி போட்டு விதவிக்கு எழுதி போட்டு 5 வருஷம் ஆச்சு. வரல. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஆட்டோ டாக்கில் எழுதி போட்டு வந்த காசெல்லாம் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன சார் செய்யறது? நாங்களாம் இல்லாத ஏழையெல்லாம் என்ன செய்யறது? எனக்கு இந்த நிலைமையில இந்த 3000 ரூபாய் பணம்ன்றது உங்களுக்கு பொங்கலுக்கு பற்றுமானதாக இருக்கா? எனக்கு இதே பத்தாது. எங்கிட்ட இந்த காசை வச்சு நான் எப்படி காலம் தள்ள முடியும், எப்படி பொழுத கடத்த முடியும்? பொங்கலுக்கு சொல்கிறேன், பொங்கல் தினத்தன்று பொங்கலுக்கு இருக்கிறதுக்கு நான் அதை வச்சு செலவழிச்சுக்கலாம். இந்த 3000 வச்சு நான் வருஷமெல்லாம் செலவழிக்க முடியுமா? எங்கள் ஆனவர் இப்படி விட்டுட்டு போயிட்டார் திடீர்னு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த 3000 ரூபாய் பத்துமானது தான் சார். இந்த காசை வச்சு பொங்கலை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். வருஷம் பொங்கலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? இந்த வருஷம் இந்த பொங்கலுக்கு வழங்கக்கூடிய இந்த 3000 ரூபாய் எப்படிலாம் செலவு பண்ணலான்னு இருக்கீங்க? இதோட அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கா சார்? அந்த 3000 ரூபா பத்துமானது தான். இதிலே நாங்கள் பொங்கல் விழாவாக கொண்டாடிக்கிறோம். அந்த 3000 ரூபா கொடுத்ததே மிக சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்குது சார். வழங்கிட்டு இருக்காங்க. தற்போது தொடங்கிய இந்த திட்டமானது தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டு, குறிப்பாக ஆண்களை விட இந்த பகுதியில் பெண்கள் கூட்டமே இந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.